நீங்க சொல்லுங்க, ஒரு பெண்ணின் கணவர் இறந்துட்டா அவளுக்கு மீதி வாழ்க்கை இருக்க கூடாதா என்ன? ஏன் அவ சிரிக்க கூடாது? ஏன் அவ கல்யாண வீட்டை முன்னாடி போய் நிக்க கூடாது? ஏன் அவ முகத்தை பார்த்தா கெட்ட சகனம்? நான் காயத்ரி. 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. 19 வயசுல நான் ஒரு விதவை. இப்போ என்னோட மகன் 10வது வகுப்பு படிக்கிறான். நான் அவனுக்காக உயிரோட இருக்கேன். ஆனா இந்த ஊர் எனக்கு நிம்மதி கொடுக்கல. நான் சிரிச்சாலும் குறை பேசுது, அழுதாலும் குறை பேசுது. எங்கேயும் வேலைக்கு போனாலும் என்னைய பத்தி இந்த ஊர் உலகம் குறைதான் சொல்லுது. நான் தனியா இருக்கிறதுனால எவனோ ஒருத்தன் என்னைய தன் சுகத்துக்காக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறான். எங்க வீட்டுல உள்ளவங்க கூட சொல்றாங்க, தனியா இருந்து இந்த ஊர்ல சமாளிக்க முடியாது, நீ உனக்காக மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நான் கேக்குறேன், என்னோட வாழ்க்கைய நான் முடிவு பண்ண கூடாதா என்ன? நான் காயத்ரி. எனக்கு வயசு 18 ஆன உடனே எங்க அப்பா என்னைய திருமணம் செஞ்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார். ஏன்னா எங்க அப்பா மட்டும்தான் எனக்கு. எங்க அப்பாவும் ரொம்ப வயசானவர். இதுக்கு மேல உன்னைய என்னால வச்சு நிர்வாகம் பண்ண முடியாது, தயவு செஞ்சு எனக்காக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னு என் மனசை மாத்தி எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சார். எனக்கு அப்போ கல்லூரி போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வீட்டுல சொன்னது பெண்களுக்கு அதிக படிப்பு வேணாம்னு. நானும் கண்ணீரோட சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் ராமு ரொம்ப நல்ல மனிதர், என்ன ரொம்ப புரிஞ்சவர். நான் சிரிச்சா அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற முதல் அவர் தான். என் வாழ்க்கை 10 மாசம் தான் சந்தோஷமா இருந்துச்சு. அதன் பிறகு அந்த ஒரு இரவு மலை, சாலை விபத்து எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் அப்போ 19 வயசு கர்ப்பிணி. அவரை பார்க்க முடியாமல் இறுதி சடங்கும் நடந்துச்சு. நான் அப்போ அழல. ஏன்னா என் வயித்துல இருந்த என்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரமோங்கிற பயம். 9 மாசம் கழிச்சு அரவிந்த் பிறந்தான். அவனோட முகம் ராமுவோட முகம் போலவே இருந்துச்சு. அந்த முகத்தை பார்த்துதான் நான் உயிரோட இருக்கணும்னு முடிவு பண்ணேன். என்னோட வாழ்க்கை அவன் சிரிப்புல மட்டும்தான் இருந்துச்சு. அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனேன். நான் ஒரு தையல் வேலைக்கும் போனேன். அந்த சம்பளமும் எனக்கு பத்தல. அதுக்கப்புறம் ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தேன். இதே மாதிரிதான் என்னோட பையனை நான் வளர்த்தேன். ஆனா ஊர் மக்களோட கண்கள் எப்பவும் என் மேலதான். இப்போ அரவிந்துக்கு 15 வயசு, 10வது படிக்கிறான். எக்ஸாமுக்கு அவன் நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு வரான். என்னோட சுவாசம் இப்போ ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவன் நல்லா படிக்கணும்னு நான் தினமும் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா ஊர் மக்கள் என்ன நிம்மதியா விடல. இவ சிரிச்சா கெட்ட சகனம், இவ கண்ணுக்கு எதுவும் நல்லதா நடக்காது அப்படிங்கறதுதான் ஊர் மக்களோட பேச்சு. ஒரு நாள் அரவிந்த் எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு சாமி அம்மா சொன்னாங்க, இவ முகத்தை பாத்துட்டாடா தம்பி, எக்ஸாமுக்கு போற, தயவு செஞ்சு யாராச்சும் நல்ல சுமங்கலியா ஒரு பெண் எய்தாப்புல போனா அவங்கள பாத்துட்டு போ, உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொன்னாங்க. என்னோட மகனுக்கு அப்போதைக்கு எதுவும் புரியல. என்னோட முகத்தை பார்த்துதான் இவ்வளவு நாளும் அவன் வளர்ந்தான். திடீர்னு என்ன அம்மா முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு அவனுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டான், ஏமா எல்லாரும் நீ கெட்ட சகுனமாவே பாக்குறாங்க, நீ எனக்கு எப்போதும் ஒரு நல்ல சகுனமா தானே இருக்க, உன்னைய பார்த்துதானே நான் வளர்றேன், ஏன் எல்லாரும் இப்படி உன்னைய பார்த்தா மட்டும் பேசுறாங்கன்னு. அப்போ கேட்டப்போ என்னோட மனசு ரொம்ப உடைஞ்சிருச்சு. என் ராமு இறந்ததுனால நான் இப்படி ஆயிட்டேனா? நான் அந்த சமயம் அழ ஆரம்பிச்சேன். என் மகன் என்னைய பார்த்து சொன்னான், அம்மா உன்னைய பாக்குறது எனக்கு நல்ல சகுனம், நம்ம போலாமா, அவங்களுக்காக ஏமா நீ அலறன்னு கேட்டான். அதுக்கப்புறம் என் மனசு சாந்தி அடைஞ்சிச்சு. ஒரு நாள் ஒரு ஆள் எப்பவும் எங்க வீட்டுக்கு வருவான். அக்கா உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் பண்றேன்னு சொல்லுவான். அவனை என் தம்பியாதான் நினைச்சேன். அவனோட எண்ணம் வேற மாதிரி இருக்குன்னு எனக்கு அப்ப புரியல. ஒரு நாள் அவனோட நடத்தையே மாறி போச்சு. அவனோட பார்வையும் வேற மாதிரி இருந்துச்சு. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோட கையை பிடிக்க முயன்றான். நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா கோபப்பட்டு அவனை கத்துனேன். என்னோட தனிமை யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் அவன் பின்வாங்கிட்டான். ஆனா நான் நாள்